பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் சங்கீதம் 100 அதிகாரம் 4 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வசனம் கர்த்தருடைய பாதத்துல நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது தாவீது எழுதியிருக்காங்க. அதாவது அவர் கர்த்தரை துதித்து பாடணும், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகாரத்துல அவ்வளோ அழகா பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே அவ்வளோ அழகா எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வந்துட்டோம், அப்படித்தானே? கர்த்தர் நம்மள ரொம்ப அதிசயமா ரொம்ப அற்புதமா அழகா நடத்தி வந்திருக்கிறத பார்க்கும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும். அந்த கண்ணீர் ரொம்ப ஆனந்தத்தினால வருமே தவிர இல்லை ஒரு சேட்னஸ்னால வர முடியாது, அப்படித்தானே? ஏன்னா நம்மளுடைய எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்திருக்காங்க, நம்மளை நடத்தி வந்திருக்காங்க, நம்மளை தூக்கி வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல நம்ம நடக்கிற பாதையே நம்ம ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கிற மாதிரி கூட கர்த்தர் நம்மளை நடத்திருக்காங்க, அப்படிதானே? அதையெல்லாம் நம்ம நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, அப்படிதானே? நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை கிருபையாக நடத்தி வந்திருக்காங்க. இந்த வருஷத்தின் தொடக்க முதல் இப்ப வரலையும் பார்க்கும்போது எனக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அவ்வளோ நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்காங்க. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்காங்க, நமக்கு ஒரு நல்ல இருக்க இடத்தை கொடுத்திருக்காங்க, நம்ம சாப்பிடுறதுக்கு நமக்கு உணவு கொடுத்திருக்காங்க. இதை விட நமக்கு பிளஸடான லைஃப் ஒண்ணுமே இல்லை. நல்ல ஃபேமிலியை கொடுத்திருக்காங்க, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைவாகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் டேவிட்டும் சொல்றாங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்றத நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ பெரியவரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில ருசிக்க செஞ்சிருக்காங்க. அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இருக்கிறது. அவருடைய நம்ம ஜெனரேஷனா கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்றவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல இருந்து நம்ம நிறைய பீப்புளை மீட் பண்ணியிருப்போம், நிறைய சிச்சுவேஷன், நிறைய சேலஞ்சஸான சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், அப்படிதானே? ஆனா எல்லா நேரங்கள்லயும் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையா இருக்கிறதுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நமக்கு நம்மளுடைய ரொம்ப ரஷ்ஷான பீரியடா இருக்கலாம், ரொம்ப சோர்வான பீரியடா இருக்கலாம், எந்த ஒரு டைமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை அதிகமாக நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா விதத்திலையும் நமக்கு நன்றி செலுத்துறவங்களா மட்டுமே நம்மளை கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. எப்படின்னா லைக் நம்ம ஒவ்வொரு சேலஞ்சஸான பீரியட்லையும் நம்ம நிறைய கற்றுருக்கோம், அப்படிதானே? நம்ம கற்றுக்காம இல்லவே இல்லை, அப்படிதானே? இப்போ ஒரு பீப்புளாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது ஃபேமிலியாக இருக்கட்டும், நமக்கு நிறைய லெசன் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. மேபி அவங்க நம்மளை ரொம்ப லவ் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்கள சீட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த காயங்கள் கூட நமக்கு லெசனாக தான் இருக்குது, அப்படிதானே? அது மூலமா நம்ம மற்றவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாம ஏசப்பாவினுடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு செலுத்தக்கூடிய பிள்ளைகளா காணப்படுறோம். நம்ம நிறைய ஃபீலிங்ஸை நம்ம கேரி பண்றதை விட எப்பவுமே ஸ்மைலா, எப்பவுமே அன்பா மற்றவங்களுக்கு நம்ம பிளஸடா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே போதுமானவரா இருக்காங்க. நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு ஜாய், அதாவது ஒரு மகிழ்ச்சியை ஷேர் பண்ற பிள்ளைகளாய் நம்ம கர்த்தர் விரும்புறாங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலக பிரகாரமான உள்ள பிள்ளைங்களுக்கும் உள்ள வித்தியாசமாக காணப்படுது. நம்ம இப்போ லைக் எக்ஸாம்பிள்ல நம்ம இந்த வருஷங்கள் முழுவதும் நம்மளுடைய உட்கார்ந்து அதிகாலையில நான் உட்கார்ந்து இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது
ஒவ்வொன்றா கர்த்தர் நடத்தினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்லணும்னே தெரியல. அதை எப்படி உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய எல்லா காயங்கள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய எல்லா அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு இந்த ஹாப்பினஸ், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது வந்து யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விதமாக நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி தான் நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. நான் பிலீவ் பண்றேன். நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் கடந்து வந்திருப்பீங்க. ஒர்க்ல இருக்கட்டும், ஃபேமிலியில இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கட்டும், எல்லா காரியங்கள்லயும் நம்ம நிறைய சேலஞ்சஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்படிதானே? யாருமே வந்துட்டு சேலஞ்சஸ் இல்லாதவங்களே கிடையாது இந்த உலகத்துல. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம நிறைய சேலஞ்சஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதை கோ த்ரூ பண்ணியிருப்போம். ஆனா அதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஹேண்டில் பண்ணக்கூடிய பலத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்மள முன்னோட்டு செல்வதற்கு நம்ம கடந்து செல்வதற்கும் அதை இனி நம்ம புதிய வருடத்திற்குள்ள நம்ம நுழையும் போது ரொம்ப சந்தோஷமா அவரை புகழ்ந்து அவரை கம்பீரமாய் பாடி, ஏசப்பா எனக்காக இவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கர்த்தரிடத்துல நம்ம நன்றி அறிவுள்ள பிள்ளைங்களாக அவரிடத்துல நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு காரியங்களையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு டீட்டெயில்டான காரியங்களையும் கர்த்தர் வந்து உத்து நோக்கி கொண்டு இருக்காங்க. என் குழந்தை எப்படி பண்றா, என் குழந்தை எப்படி என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாளா, அல்ல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை இல்லாத காரியத்தை ரிஃப்ளெக்ட் பண்றோமா அப்படின்னு நம்மள உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஏசப்பா. அப்படிதானே? அப்படி இருக்கிற கர்த்தரை நம்மளை இதுவரையிலையும் தூக்கி வந்து நம்மள அவருடைய தோளில வச்சு நம்ம சில நேரங்கள்ல ரொம்ப டவுனா இருக்கும்போது என்னால நடக்கவே முடியல ஏசப்பா, இந்த பாதை எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு ஏசப்பா, நான் இதை விட்டுட்டு ஓடிடலாமா ஏசப்பா அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது, இல்ல மகளே, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு நம்மள அவருடைய தோளில வச்சு அவ்வளவு அழகா நடந்து வந்த பாதையே தெரியாத மாதிரி கர்த்தர் நடத்தி வந்திருக்காங்க. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்மளை இவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நம்ம ஒரு நாளுமே மறக்க கூடாது. அப்படிதானே? அதுதான் ஒரு பாட்டின் மூலமான ஒரு பாட்டு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா, நீங்க எங்க கூட இருக்கும்போது இந்த உலகத்துல எங்களுக்கு வேற யாருமே இல்லைன்னா கூட நீங்க எங்க கூட இருந்து எங்களை எப்பொழுதும் ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கீங்க ஏசப்பா. மனுஷங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நீங்க எங்க கூட இருந்து எங்களுடைய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறபடியா நமக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய கரத்துல முற்றிலுமாக நாங்க இந்த ஆண்டை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. நீங்க எங்க கூட இருந்தீங்களே ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஏசப்பா. நாங்க உமக்கு நன்றி 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 மட்டும்தான் சொல்ல முடியும் ஏசப்பா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.